இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கும்பகோணம் அருகே திருவிடைமருதூர் தாலுகா புளியம்பேட்டையை சேர்ந்த 33 வயதான உதயசந்திரன், 27 வயதான வேம்பு தம்பதிகள் கடந்த பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி காரில் முகமூடி அணிந்து வந்த மர்ம நபர்கள் வீட்டுக்குள் புகுந்து உதயசந்திரனையும் வேம்புவையும் தாக்கி கத்தியை காட்டி மிரட்டி அவர்களிடமிருந்து 15 சவரன் நகை, 2 குத்துவிளக்கு, ஐபோன் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றிருக்கிறார்கள். இது குறித்து வேம்பு திருவிடைமருதூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். அந்த புகாரின் பேரில் திருவிடைமருதூர் காவல்துறை கண்காணிப்பாளர் ஜாபர் சித்திக் தலைமையிலான தனிப்பிரிவு காவல்துறை, உதவி ஆய்வாளர் ராஜா, தலைமை காவலர் விக்கி மற்றும் சில காவல்துறையினர் கொள்ளையர்களை தேடி வந்தனர். மேலும் வேம்பு மொபைல் எண் மற்றும் கொள்ளையர்கள் பயன்படுத்திய கார் நம்பர் கொண்டு ஆய்வு செய்தனர். அப்போது அந்த எண்ணிலிருந்து தஞ்சாவூர் பர்மா காலனி பகுதியை சேர்ந்த வித்யா என்பவரிடம் கொள்ளையர்கள் தொடர்பு கொண்டு பேசியிருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து வித்யாவை காவல்துறையினர் பிடித்து விசாரணை நடத்தினர். அந்த விசாரணையில் வித்யா, வேம்பு 2 பேரும் சேர்ந்து பாலியல் தொழிலில் ஈடுபட்டு வருவதும், இதற்காக வாட்ஸ்அப் குழு ஒன்றை உருவாக்கி தமிழகம் முழுவதும் பல பேரை வைத்து தொழில் செய்து வருவதும் தெரியவந்தது. அந்த குழுவிற்கு அட்மினாக வித்யாவும் வேம்புவும் இருந்துள்ளனர். இந்த நிலைமையில்தான் ஐயம்பேட்டை பகுதியை சேர்ந்த ஒருவர் வித்யா மூலம் வேம்புவை கொடைக்கானலில் உள்ள சொகுசு விடுதிக்கு அழைத்து சென்று உல்லாசமாக இருந்துள்ளார். அப்போது அந்த நபரிடம் பணம் பறிக்க திட்டமிட்ட வேம்பு தன்னுடைய கணவன் உதயசந்திரனை சொகுசு விடுதிக்கு வரவழைத்து தன்னுடன் அந்த நபர் உல்லாசமாக இருப்பதை வீடியோவாக எடுத்து வைத்து அவரை மிரட்டி 8 லட்சம் ரூபாய் பணத்தை வேம்பு பெற்றுள்ளார். இது தொடர்பாக வித்யாவிடம் அந்த நபர் தெரிவித்துள்ளார். பின்னர் வித்யா அந்த வீடியோவை ஒப்படைக்க வேம்புவிடம் கூறியுள்ளார். ஆனால் வேம்பு அந்த வீடியோவை ஒப்படைக்க மறுத்துள்ளார். இதனை அடுத்துதான் வித்யா தஞ்சாவூர் பர்மா காலனியை சேர்ந்த தன்னுடைய பகுதியை சேர்ந்த பாலகுரு, கோபிநாத், முரளிதரன், முத்துகிருஷ்ணன், பிரபாகரன், ஆகாஷ், விஸ்வா, அருண் ஆகிய 8 பேரை வைத்து வேம்புவின் வீட்டுக்கு சென்று பணத்தை கொள்ளையடித்தது தெரியவந்தது. இது தொடர்பாக வித்யாவை கைது செய்திருக்கக்கூடிய காவல்துறையினர் அவர் அளித்த தகவலின் பேரில் 8 பேரையும் கைது செய்தனர். மேலும் இதனையடுத்து தலைமறைவாக இருக்கக்கூடிய வேம்பு அவருடைய கணவர் உதயசந்திரனை கைது செய்து மொத்தம் 11 பேரிடமும் விசாரணை நடத்தி வருகிறார்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது புரியல அப்படின்னா வீடியோ முதல்ல இருந்தே மறுபடியும் பாருங்கள், அப்போ புரியும். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.